12th மேக்ஸ் சாப்டர் 7ல எக்ஸசைஸ் 7.1ல கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. A particle move along line according to the law. அதாவது s of t equal to 2t cube minus 9t square plus 12t minus 4. இங்க t வந்து greater than or equal to 0. இந்த ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஒரு 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, at what time the particle change the direction. அதாவது என்னன்னா அர்த்தம், ஒரு பார்ட்டிக்கல் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு, ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதனுடைய டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிக்குதுன்னு சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, இப்போ ஒரு குறிப்பிட்ட டைம் இந்த டைரக்ஷனில் போயிட்டு இருக்கு, அப்புறம் டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணி இன்னொரு டைரக்ஷனில் மூவ் ஆகுது, மறுபடியும் இன்னொரு டைரக்ஷனில் மூவ் ஆகுறதா சொல்றாங்க. அப்படி இருக்கும்பொழுது எந்தெந்த டைமில் அதனுடைய டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிக்குதுன்றது தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அப்போ இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கிற டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவை நான் ஒரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். எஸ்ஸை ஒரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வெலாசிட்டி கிடைக்கும். v of t equal to s dash of t that's equal to 2t cube டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 6t ஸ்கொயர் மைனஸ் இங்கே 2 9s are 18t plus 12t. t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன்றா மாறும், அப்போ 12 கிடைக்கும். -4 கான்ஸ்டன்ட், அதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க 0 ஆகிடும், அதை அப்படியே விட்டுடுங்க. அண்ட் செகண்ட் டைம் இது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் முடிச்சிருக்கும், செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் ரெண்டாவது முறை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்கன்னா நமக்கு வெலாசிட்டி கிடைக்கும். சரி, இந்த ஃபங்க்ஷனை ஒரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. எஸ்ங்கிற அந்த டிஸ்டன்ஸ்க்கான ஃபங்க்ஷனை ஒரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்கன்னா எஸ் டேஷ் ஆஃப் டி, ஒரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா வெலாசிட்டி கிடைக்கும். அப்போ v of t equal to s dash of t equal to 2t cube டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்கன்னா 6t ஸ்கொயர் மைனஸ் 9t ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்கன்னா மைனஸ் 18t, 12t டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்கன்னா ப்ளஸ் 12, அதாவது t ஒன்னா மாறிடும். கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்கன்னா 0. மறுபடியும் இந்த ஃபங்க்ஷனை மறுபடியும் ஒரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அதாவது வெலாசிட்டியை நீங்கள் ஒரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்கன்னா v dash of t that's equal to இது என்ன ஆகும்னா s double dash of t அப்படின்னு மாறும். அப்போது இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க, 6t ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 12t மைனஸ் 18t, இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்கன்னா 18 கிடைக்கும். இது ஃபைனலாக என்ன ரிசல்ட்ஸாக எடுத்துக்கிறோம்னா ஆக்சலரேஷன் a of t that's equal to 12t மைனஸ் 18. அதாவது கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை ஒரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்கன்னா வெலாசிட்டி கிடைக்கும், அதையே மறுபடியும் ஒரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்கன்னா ஆக்சலரேஷன் கிடைக்கும். இதை கண்டுபிடிச்ச பிறகு ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா அதனுடைய டைரக்ஷனை எந்த டைமில் சேஞ்ச் பண்ணிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே வெலாசிட்டி ஈஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதாவது நீங்கள் ஒரு முறை வெலாசிட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்களா அதை எடுத்துக்கோங்க, v of t that's equal to 0. வெலாசிட்டி எங்கே 0வா மாறுதோ அந்த இடத்தெல்லாம் வந்து நமக்கு டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணோம் அப்படிங்கிறதா நமக்கு தேவையான ரிசல்ட்டாக இருக்குது. அப்போது இந்த v of tக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க, 6t ஸ்கொயர் மைனஸ் 18t ப்ளஸ் 12 that's equal to 0. இதில் காமன் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா 6, அதை காமனாக வெளியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா t ஸ்கொயர் மைனஸ் 3t plus இங்கே 2 நமக்கு கிடைக்கும், that's equal to 0. 6 காமனாக எடுத்திருக்கேன். இந்த குவாட்ரிக் ஈக்குவேஷனை ஒரு முறை ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. ஃபேக்டரைஸ் பண்ணால் என்ன வரும், 6 இன்ட்டு இங்கே ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வந்து பார்த்தீங்கன்னா 2னும் சம் ஆஃப் த ரூட் வந்து -3னும் கிடைக்குது. அப்போது -1 -2 அதனுடைய ஃபேக்டர் -1 -2, ஏன்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் +2 கிடைக்கும், இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா -3 கிடைக்கும். அப்போ நமக்கு ஃபேக்டர் எப்படி கிடைக்கும்னா கவனிங்க, t - 1 இன்ட்டு t - 2 that's equal to 0. 6 நம்ம வந்து ஈக்குவல் டு 0 எடுக்க முடியாது. அப்போ t - 1 ஈக்குவல் டு 0, t - 1 வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 0க்கு வரும். அதே மாதிரி t - 2வும் ஈக்குவல் டு 0. -1 அந்த பக்கம் கொண்டு போங்க, t ஈக்குவல் டு 1. அதே மாதிரி இங்கேயும் -2 நீங்கள் அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா t ஈக்குவல் டு 2. இப்போ என்ன ஆன்சர்ஸ் நமக்கு கிடைச்சிருக்குன்னா, the particle changes its direction at t equal to 1 second and t equal to 2 seconds. அதாவது டைம் 1 செகண்ட் முடியும் பொழுதும் டைம் 2 செகண்ட் முடியும் பொழுதும் அந்த பார்ட்டிகுலர் மூவிங்கில்
டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எப்போ 1 செகண்ட் 2 செகண்ட். ஃபர்ஸ்ட் ஒனுக்கான ஆன்சர் முடிஞ்சது. செகண்ட் ஒன் பாருங்கள். இதில் கொஸ்டின் நம்பர் 2 என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த பார்ட்டிக்கிள் டோட்டலாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு, அதாவது டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதனுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு அதனுடைய ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். எஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ்க்கான அந்த ஃபங்க்ஷன் 2t கியூப் மைனஸ் 9t ஸ்கொயர் ப்ளஸ் 12t மைனஸ் 4 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு இது எப்படி ஒர்க் பண்ணுறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டைம் வந்து 0வாக இருக்கும் பொழுது, when time equal to 0ன்னும் போது டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இங்கே t அண்ட் 0 ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா இங்கே 0, இங்கேயும் 0 கிடைக்கும், மைனஸ் 0 ப்ளஸ் 0 மைனஸ் 4. அதாவது t இடத்துல 0 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து நமக்கு ஃபைனலாக எஸ் ஆஃப் 0க்கு வந்து -4 அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்குது. அடுத்து டைம் வந்து 1ஆக இருக்கும் பொழுது, அதாவது எஸ் ஆஃப் 1 தட்ஸ் ஈக்குவல் டு, அப்போ நீங்கள் டீக்கு இங்கே 1 அப்ளை பண்ணிங்கன்னா கவனிங்க, 2 × 1 கியூப் மைனஸ் 9 × 1 ஸ்கொயர் ப்ளஸ் 12 × 1 மைனஸ் 4. இதில் 1 நீங்கள் 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணாலும் 1, 1 × 2, 2 மைனஸ் 1 ஸ்கொயர் வேல்யூ 1, 1 × 9 மைனஸ் 9, 12 1s ஆர் ப்ளஸ் 12 மைனஸ் 4. இதில் பாசிட்டிவ் நம்பர் எல்லாம் ஆட் பண்ணுங்க. பாசிட்டிவ் நம்பர் இங்கே +2, இங்கே +12, அது ரெண்டும் ஆட் பண்ணிங்கன்னா +14 மைனஸ் இங்கே நெகட்டிவ் நம்பர் -9 -4, அது ரெண்டும் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், இந்த இடத்துல -13. 14 - 13 நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஃபைனலாக எஸ் ஆஃப் 1 என்னும்போது ரிசல்ட் வந்து 1ன்னு நமக்கு கிடைக்குது. அடுத்த டைம் 2க்கு பாருங்கள். எஸ் ஆஃப் 2, அதாவது when time t equal to 2, அப்போ s of 2 that's equal to 2 into இங்க 2 cube minus 9 into 2 square plus 12 into 2 minus 4. 2 3 times multiply பண்ணிங்கன்னா 8, அப்போ 2 into 8 minus 9 into 2 square value 4 plus 12 2s are 24 minus 4. இங்க 2 8s are 16, இங்க 9 4s are minus 36 plus 24 minus 4. இல்ல பாசிட்டிவ் நம்பர்ஸ் ரெண்டு நம்பர் இருக்கு, அது ரெண்டு ஆட் பண்ணுங்க. 16 24 நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 40. அதே மாதிரி நெகட்டிவ் டேர்ம் -36 -4 இருக்கு, அது ரெண்டையும் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு -40. 40 - 40 0. அதாவது எஸ் ஆஃப் 2ன்ற அந்த டைமிங்கில் உங்களுக்கு 0ங்கிற ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைக்குது. ஃபைனலாக எஸ் ஆஃப் 4, அதாவது t ஈக்குவல் டு 4 அப்படின்னும் பொழுது நமக்கு இந்த டிஸ்டன்ஸில் எடுத்துன்னு போய் அப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும்னா 2 × 4 கியூப், டீயை ரீப்ளேஸ் பண்ணுற வேல்யூ 4, அதனால் 2 × 4 கியூப் மைனஸ் 9 × 4 ஸ்கொயர் ப்ளஸ் 12 × 4 minus 4. 4 cube value 64. 4 × 4 × 4 64. அப்போ 2 × 64 minus 9 × 4 square value 16 plus 12 4s are 48 minus 4. 2 × 64 இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ என்ன வரும், 128 minus 9 × 16 144. 9 × 16 minus 144 plus 48 minus 4. இதில் 128 plus 48 ஆட் பண்ணிங்கன்னா அந்த பாசிட்டிவ் வேல்யூ ஆட் பண்ணிங்கன்னா 176 மைனஸ் அதே மாதிரி 144ம் 4ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா -148. எஸ் ஆஃப் 4 வேல்யூ ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 28. அதாவது எஸ் ஆஃப் 4 ஈக்குவல் டு 28. இப்போது நமக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த பார்ட்டிகிள் வந்து டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணி மூவ் ஆகும் பொழுது டோட்டல் டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னாக்கா த டோட்டல் டிஸ்டன்ஸ் தட்ஸ் ஈக்குவல் டு, இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா எழுதுகிறோம். எப்படின்னா த மாடுலஸ் ஆஃப் S0 மைனஸ் S of 1 பிளஸ்
modulus of s of 1 minus s of 2 plus modulus of s of 2 minus s of 4. s of 0 க்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருந்தோம் அப்படின்னா -4. s of 0 வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா modulus of -4, இங்க minus s of 1 வேல்யூ வந்து 1 கண்டுபிடிச்சோமா, அதை அப்ளை பண்ணிக்கிறோம். plus again s of 1 வேல்யூ 1, the modulus of 1 minus s of 2 வேல்யூ 0, அதை அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. plus s of 2 வேல்யூ இங்கேயும் 0 minus of s of 4 வேல்யூ 28. s of 4 வேல்யூ 28. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா அந்த -4 -1 ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும் பாருங்க. -4 -1 ஆட் பண்ணீங்கன்னா modulus of -5 plus இந்த இடத்துல அந்த 1 வேல்யூ வந்து modulus of 1 plus modulus of -28. இப்போ இதில் எல்லாமே மாடுலஸ் எடுத்தீங்கன்னா அப்சல்யூட்டாக மாறும். அப்சல்யூட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ப்ளஸ் வேல்யூ கிடைக்கும். அதாவது பாசிட்டிவ்ல 5 ப்ளஸ் இங்கே 1 ப்ளஸ் 28 அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. 5 + 1 6, 6 + 28 34 மீட்டர். டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து அந்த பார்ட்டிக்கல் மூவ் ஆகிறது வந்து 34 மீட்டர் வந்து அந்த டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த பார்ட்டிக்கல் ஆக்சிலரேஷன் ஈச் டைம் த வெலாசிட்டி இஸ் 0. அதாவது அந்த பார்ட்டிக்கல் மூவ் ஆகும் பொழுது ஸோ அதனுடைய டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணும்போது வெலாசிட்டி 0 இல்லையா? அப்படி வெலாசிட்டி when velocity equal to 0 அப்படி இருக்கும் பொழுது ஆக்சிலரேஷன் என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. வெலாசிட்டி 0னா நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் டைம் வந்து 1-2 செகண்ட்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இந்த கொஸ்டின் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணோம்னா ஆக்சிலரேஷன் a of t equal to question mark when v of t அதாவது velocity equal to 0 and time 1-2 செகண்ட்ல. அப்போ எனக்கு ஆக்சிலரேஷன் வேணும்னா ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கேன், ஒரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம். என்ன கண்டுபிடிச்சோம்? a of t that's equal to 12t minus 8. ஏன்னா ஆரம்பத்தில் இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சுட்டேன். அப்போ அந்த ஆக்சிலரேஷன் வேல்யூ வேணும்னா when time that's equal to when time t equal to 1 second ஆக்சிலரேஷன் என்னன்னு கேட்குறாங்க. எப்போ ஆக்சிலரேஷன் a of t equal to question mark when velocity equal to 0. எந்தெந்த டைம்ல வெலாசிட்டி 0வா மாறுதோ அப்போலாம் ஆக்சிலரேஷன் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது t equal to 1 2 அப்படிங்கிற ரெண்டு டைம்ல வெலாசிட்டி 0வா இருக்கும். அப்போ ஆக்சிலரேஷன் என்ன அப்படின்னா a of t equal to 12t minus 18. இது வந்து நம்ம ஏற்கனவே டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சுக்கிட்டோம். a of t equal to 12t minus 18. இப்போ டைம் வந்து 1 செகண்டா இருக்கும் பொழுது ஆக்சிலரேஷன் என்ன அப்படி அப்ளை பண்ணீங்கன்னா a of 1 equal to 12 into 1 minus 18. இங்க பாருங்க 12 ones are 12 minus 18. இப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னா -6. அதாவது ஆக்சிலரேஷன் -6 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர், அதனுடைய யூனிட் நாம இங்க மென்ஷன் பண்றோம். அதே மாதிரி டைம் 2 செகண்டா இருக்கும்போது when t equal to 2 second அப்ப a of 2 that's equal to இங்க எத்தனை வந்து அப்ளை பண்ணுங்க 12 into 2 minus 18. 12 2s are 24 minus 18. 24ல 18 நம்ம மைனஸ் பண்ணோம்னா 6 ஆன்சர் கிடைக்குது. இந்த இடத்துல ஆக்சிலரேஷன் என்ன அப்படின்னா 6 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ இது வெலாசிட்டி வந்து 0வா இருக்கும் பொழுது ஆக்சிலரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1ல வந்து -6னும் 2 செகண்ட்ஸில் வந்து 6 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்னும் ஆன்சர் கிடைக்குது. தேங்க்யூ.